எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு செமையான மர்மத்தை பற்றித்தான் அலச போகிறோம். சென்னை நகரத்தின் வெளிப்பகுதியில் 30 வருடங்களாக பூட்டி கிடக்கும் ஒரு பாழடைந்த வீடு. அதைச் சுற்றி ஏகப்பட்ட வதந்திகள், திகில் கதைகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த வீட்டிற்குள் என்னதான் இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? இத்தனை வருடங்களாக மூடி மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் எப்படி வெளியே வந்தது என்பதை தான் இன்று நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். அப்படி யாருமே இல்லாத ஒரு பழைய வீட்டிற்குள் என்னதான் ரகசியம் ஒளிந்திருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இப்போது கார்த்திக் என்கிற ஒரு எனர்ஜெட்டிக்கான இளைஞனின் இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். வேலைக்காக சென்னை வந்த அவனுக்கு இது போன்ற பழைய மர்மமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் செய்வது என்றால் ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவனது கண்ணில் பட்டதுதான் 30 வருடங்களாக யாருமே தொடாத, ஆனால் பார்ப்பதற்கு அப்படியே புதுசு போலவே இருக்கும் இந்த மர்ம வீடு. பகுதி 1. 30 வருட பழைய வீடும் கார்த்திக்கின் வருகையும். 30 வருடங்களாக யாருமே வசிக்காத ஒரு வீடு எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்டா இருக்க முடியும்? இந்த வீட்டிற்குள் கார்த்திக் நுழைந்த அந்த தருணம் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. காலப்போக்கில் அந்த வீட்டின் வித்தியாசமான கட்டடக்கலையும் அதனுடைய கம்பீரமான அழகும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு பிரமிப்பான விஷயம்தானே. இந்த வீட்டை வீடியோ எடுக்க வேண்டும் என்று முடிவானதும் கார்த்திக் நேராக அந்த வீட்டின் ஓனரை போய் பார்த்து பெர்மிஷன் கேட்டான். ரொம்ப நேரம் யோசித்த அந்த ஓனர் கடைசியாக ஒரு பயங்கரமான கண்டிஷனோட சம்மதித்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு சாதாரண வீடியோ எடுப்பதற்கு ஏன் இப்படி ஒரு பகீர் நிபந்தனை? கரெக்டாக இந்த இடத்தில்தான் அந்த வீட்டின் மர்மம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது. பகுதி 2. 4 நாள் தேடல். இந்த கண்டிஷனை கேட்டு கார்த்திக் கொஞ்சம் கூட பயப்படலைங்க. ரொம்ப தைரியமாக தன்னுடைய கேமராவை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அவனுடைய ஒரே டார்கெட் அந்த மறைக்கப்பட்ட உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வருவது மட்டும்தான். ரொம்பவே பிளான் செய்து ஒரு ஆழமான தேடலை அவன் ஆரம்பித்தான். அவனுடைய தேடல் போக போக ரொம்பவே சீரியஸானது. முதல் நாள் யாருமே இல்லாத ஒரு சாதாரண காலியான வீடாகத்தான் அது அவனுக்கு தெரிந்தது. ஆனால் 2வது நாள் ஒரு பெரிய ட்விஸ்ட். அங்கே சிலர் ரொம்பவே பழமையான அரிய புகைப்படங்களை அவன் கண்டுபிடித்தான். 3வது நாள் அவனது தேடலின் உச்சகட்டத்திற்கே போய்விட்டான் என்று சொல்லலாம். அந்த வீட்டிற்கு அடியில் மறைந்திருந்த ஒரு பெரிய கிணறை அவன் கண்டுபிடித்தான். இதற்கு மேல் அவனால் சும்மா இருக்க முடியுமா? 4வது நாள் அந்த இருட்டான கிணற்றுக்குள் இறங்கும் திகழான ஆனால் செம விறுவிறுக்கான முடிவை அவன் எடுத்தான். பகுதி 3. கிணற்றின் ரகசியம். அந்த இருட்டு கிணற்றுக்குள் கயிறு கட்டி இறங்கிய கார்த்திக் அதன் அடியில் என்ன பார்த்தான் என்று தெரிந்தால் நீங்களே ஷாக் ஆகி விடுவீர்கள். அவன் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு பெரிய ஆச்சரியமும் அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. கிணற்றில் கிடைத்த பொருட்கள், பழங்கால பொருட்கள், அரிய நாணயங்கள் மற்றும் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு மந்திர புத்தகம். அங்கே அவன் பார்த்தது நிஜமாகவே ஒரு வரலாற்று புதையல் என்றுதான் சொல்ல வேண்டும். பல வருடங்களாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அந்த இருட்டிற்குள் காலத்தின் எச்சங்கள் அப்படியே புதைந்து கிடந்தன. பழங்கால பொருட்கள், ரொம்பவே ரேரான பழைய நாணயங்கள், இது எல்லாவற்றையும் விட ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் அங்கே இருந்தது. அதுதான் ஒரு மந்திர பூட்டிய புத்தகம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவ்வளவு இருட்டான ஒரு கிணற்றுக்குள் இப்படி ஒரு ரகசிய புத்தகத்தை ஏன் ஒளித்து வைக்க வேண்டும்? அந்த புத்தகத்தின் அட்டையில் வீட்டின் மர்மம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு வழியாக கார்த்திக் அந்த புத்தகத்தை திறந்து படித்தான். இத்தனை வருடங்களாக மூடி கிடந்த அந்த வீட்டின் மொத்த ரகசியங்களும் அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக பதிவாகியிருந்தன. அந்த வீட்டின் வித்தியாசமான கட்டிடக்கலை எப்படி உருவானது, அங்கே நடந்த அந்த மர்மமான இருந்த சம்பவங்கள் என்னென்ன, முக்கியமாக ஏன் அந்த வீடு இத்தனை வருடங்களாக கைவிடப்பட்டது, இது எல்லாவற்றிற்குமான பதிலும் அந்த புத்தகத்தின் பக்கங்களில் அவனுக்கு கிடைத்தது. பகுதி 4. மர்மம் விலகியது. அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்ததும் 30 வருடங்களாக அந்த ஊரையே தூங்க விடாமல் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய மர்மத்திற்கு கார்த்திக் ஒரு எண்டு கார்டு போட்டான். அவன் எடுத்த அந்த ஆச்சரியமான வீடியோக்களையும் புத்தகத்தில் இருந்த தகவல்களையும் அவனுடைய நண்பர்களிடம் ஷேர் செய்தான். இதனால் 30 வருடங்களாக அந்த ஊரில் சுற்றி கொண்டிருந்த அந்த கட்டுக்கதைகள் எல்லாமே சுக்கு நூறாக உடைந்து போனது. உண்மை வெளியே வந்ததும் அங்கே நடந்த அந்த அழகான மாற்றத்தை பாருங்களே. ஒரு காலத்தில் 30 வருடங்களாக கைவிடப்பட்ட, எல்லாரையும் பயமுறுத்திய ஒரு மர்ம வீடாக அது இருந்தது. ஆனால் உண்மைகள் தெரிந்ததற்கு பிறகு புதிதாக ஒருத்தர் அந்த வீட்டை வாங்கி ரொம்ப அழகாக ரெனோவேட் செய்து விட்டார். இப்போது அந்த வீடு மக்கள் சந்தோஷமாக வாழும் ஒரு உயிரோட்டமுள்ள வீடாக மாறி தன்னுடைய புது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டது. கேட்கவே ரொம்ப நன்றாக இருக்கிறது இல்லையா? இந்த வீடியோ பதிவுகள் கார்த்திக்கை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கிவிட்டது.
இந்த வீட்டின் மர்மத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்த அவன் புது புது இடங்களை தேடி தன்னுடைய அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் செய்து விட்டான். இதை பார்க்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வீட்டின் மர்மம் சால்வ் ஆகிவிட்டது, ஓகே. ஆனால் உங்கள் ஊரில் உங்கள் கண் எதிரிலேயே யாருமே ஆராயாத என்னென்ன வரலாற்று இடங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? அடுத்த முறை உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பழைய கட்டிடத்தை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கும் என்று கொஞ்சம் தேடி பாருங்கள். என்ன, ரெடியா?